இந்த பிம்பிளுக்கு நான் வைத்தியம் சொல்ல போறேன். முதல்ல முகத்துல பரு வந்துச்சுன்னா கிள்ளக்கூடாது, கிள்ளவும் கூடாது. அந்த பரு அமுங்குற வரைக்கும் சோப்பு தேய்க்க கூடாது. நீங்க அப்படித்தான் முகத்துல ஏதாச்சும் போட்டுக்கணும், போட்டு தேய்ச்சி கழுவினாதான் எனக்கு பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இம்பிட்டு பயத்தமாவு, பூலாங்கிழங்கு பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி இதெல்லாம் நல்லா சலிச்சு வச்சுக்கங்க. அதாவது வஸ்திரகாயம் பண்ணுற மாதிரி அப்படியே மெல்லிசாக இருக்கணும். அதை குழைச்சி நீங்கள் பன்னீரில் குழைச்சி கூட போடலாம். அது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கழுவிடணும். ஏன்னு கேட்டால் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நம்மன்னு எரியும். அதெல்லாம் வேண்டாம். சந்தனக்கல், சந்தனக்கட்டை, இது கடல் சங்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வீட்டில் சின்ன சங்கில் தான் பிள்ளைங்களுக்கு பாலே போட்டுவாங்க. பசும்பால், ஓமவல்லி இலை, மலைப்பூண்டு, இதுதான் சோத்து கத்தாழை. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது தின்னூத்து பச்சை இலை, அந்த செடியில் இருக்கிற விதை. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கடையில் போய் சப்ஜா சீடு அப்படின்னு கேட்குறாங்க. சப்ஜா விதை அப்படின்னு கேட்கணுமா. அது ரொம்ப முக்கியம். அது நம்ம தின்னூத்து பச்சைன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இந்த தின்னூத்து பச்சைன்னா இப்படி இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இந்த ஆலோவீரா சொன்னேன்ல, ஆலோவீரா, இது நல்ல தோலெல்லாம் எடுத்துட்டு இது உள்ளுக்குள்ளே சோறு வரும். இதுலேருந்து எடுத்தீங்கன்னாக்கா பார்த்தீங்களா தண்ணியாக வரும், அப்புறம் அப்படியே குழான்னு வரும். அதை எடுத்து நல்லா முகத்தில் பூசிட்டு அது காய விட்டுறணும். இந்த சோத்து கத்தாழை நல்லா காய விட்டுறணும். அப்புறம் எங்கள் பாட்டம் பூட்டம் காலத்துலலாம் வீட்டில் மரப்பாச்சி பொம்மை இருக்கும்ல, எல்லார் வீட்லேயும் கருப்பாக இருக்கும்ல. இப்போ கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதெல்லாம் வெள்ளை மரத்தில் கருப்பு பெயிண்ட் அடிச்சிடுறாங்க. அது இல்லை, அந்த காலத்து கருங்காலி மரத்தில் செஞ்சது இம்புட்டூன் இருக்கும் மரப்பாச்சி. அதை கூட சந்தனக்கல்லில் தேய்ச்சி இந்த கண்ணுக்கு மேலே கிரிக்கெட்டு வரும், கெட்டியாக இருக்கும், அதுக்கு போடுவாங்க, பருவுக்கும் போடுவாங்க. இந்த விதை சப்ஜா விதை அப்படின்னு சொன்னேன். இதை என்ன செய்யறதுங்க அப்படின்னா, நீங்கள் ஃபலூதாவில் மேலே போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர்லெலாம் என்ன செய்வாங்க தெரியுமா, முதல் நாள் ராத்திரி இந்த சப்ஜா விதையை எடுத்து ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவாங்க. மக்கானா காலையில் பார்த்தீங்கன்னா அது இப்படி ஊறிக்கும். இதை பார்த்தீங்களா, எப்படி இவ்வளோண்டு விதைய போட்டு இந்த டம்ளர் தண்ணி நிறைய வந்துருச்சு. அது இதை காலையில் வெறும் வயத்தில் குடித்தோம்னா குளிர்ச்சி, இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், முகப்பருவே வராது. இது என்ன, ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் முதல் நாள் ராத்திரி முட்டு எடுத்து தண்ணீரை போட்டு டம்ளரில் ஊற்றி நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் காப்பி குடிக்கிறதுக்கு முன்னால் இதை குடிச்சிட்டிங்கன்னா அந்த உடம்புல அந்த பருவர அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காரணமே தெரியாதுங்க. காரணம் தெரியாமல் நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். இப்போ நான் பாருங்கள் செஞ்சு காட்டுறேன் எல்லாத்தையும். இந்த சந்தனத்தை நல்ல சுத்தமான சந்தனக்கட்டையில் கழுவிட்டு இந்த சந்தனக்கட்டையெல்லாம் இப்போ நல்லதான் பார்த்து வாங்கணும். பார்த்தா சந்தன மரம் மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அந்த கல்லில் வச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு பார்த்தீங்களா, இப்படி நல்ல சந்தனம், அரைச்ச சந்தனம் வாசனைன்னு நான் பாட ஆரம்பிச்சிட போகிறேன். இந்த சந்தனத்தை இப்படி வழித்து எடுத்து எங்கே பரு இருக்கோ, இப்போ இங்கே பரு இருக்குன்னாக்கா கன்னத்தில் அப்படியே அந்த பரு மேலே வச்சு காய விட்டுறணும். ஆச்சா, அதே மாதிரி இந்த பூண்டு, இப்போது இந்த வீட்டில் சந்தனக்கல் இருந்தாக்கா எவ்வளோ வசதி பாருங்க. பூண்டு இருக்குல்ல, ஒரு பூண்டை எடுத்து கொஞ்சமாக பால் பாத்திரம், நீங்கள் பாலெல்லாம் காய்ச்சின பிறகு அதிலேயே கூட போட்டு வேக வைக்கலாம். அதை நல்லா கொஞ்சமாக வேக வச்சுட்டு
அந்த பூண்டை எடுத்து நல்லா இப்படி நசுக்கி விட்டுறணும். அந்த நசுக்கின சாறு இருக்கு பாருங்க, பாலும் அதுவுமா சேர்ந்த சாறு, அதை நீங்கள் அந்த பரு மேலே போட்டிங்கன்னாக்கா அந்த பருவில் இதுக்கு நல்ல காரம் இருக்கும். மலைப்பூண்டு அது அப்படியே போய் பருவில் பிடிச்சிக்கும். அப்புறம் 2-3 நாளில் பருவே வராது. இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சமாக பாலை ஊற்றி சந்தனக்கல்லில், நான் சொன்னேன்ல கடல் சங்கு, அது எல்லார் வீட்லேயும் இருக்கணும். அந்த கடல் சங்கை போட்டு இப்படி இழைப்பாங்க. இந்த சங்குலேருந்து அந்த வெள்ளையாக ஒரு பொடி, அப்புறம் பார்த்தாக்கா அது என்னமோ கால்சியம்ங்கிறாங்க, நமக்கு தெரியல அதெல்லாம். அந்த கடல் சங்கை பாலில் போட்டு இப்படி அரைச்சிட்டு அது கொஞ்சமாக எடுத்து பருவில் தடவலாம். இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறேனே, உங்களுக்கு இதை விட இன்னும் சுலபமாக ஏதாச்சும் வேணும்னாக்கா லவங்கப்பட்டை பொடி கிடைக்கும். இந்த லவங்கப்பட்டையில், இந்த லவங்கப்பட்டை பொடியில் கொஞ்சமாக தேன் ஊற்றி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னால் அதை கொண்டாந்து அந்த எங்கெல்லாம் பரு இருக்கோ நீங்கள் அங்கே போட்டுட்டீங்கன்னாக்கா அந்த தழும்பு இல்லாமல் போயிடும். அந்த லவங்கப்பட்டைக்கும் தேனுக்கும் அப்படி ஒரு குணம் உண்டு. இப்போ பாருங்கள், இந்த ஓமவல்லி இலை இருக்குல்ல, இந்த ஓமவல்லி இலை நீங்கள் தனியாக பஜ்ஜி கூட போட்டு சாப்பிட்லாம். இது ஆனால் நல்லா காரமாக இருக்கும். இதை தனியாக நீங்கள் அரைக்க முடியாது. அதனால் இந்த சந்தன கல்லில் வச்சு இழைக்கணும். அப்போ சந்தனமும் சேர்ந்து வந்தால் தப்பு இல்லை. ஆனால் இது வைக்கும்போது கொஞ்சம் எரியும், பார்த்துக்கிடுங்க. அழகாக இருக்கணும்னாக்கா கொஞ்சம் எரிஞ்சா என்ன அப்படிங்கிறீங்களா? அதுவும் சரிதான். இப்போ வருது பாருங்க, இந்த ஓமவல்லியும் சந்தனமுமா சேர்ந்து இதை எடுத்து அந்த பருவு மேலே போட்டுட்டிங்கன்னாக்கா பட்டா போயிடும். நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்கள் வீட்டில் கண்ட செடியை வளர்க்காதீய. இதை ஒரு துண்ணத்து பச்சை, ஒரு ஓமவல்லி செடி, இவர் யார், அலோவீரா, இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா எங்கேயோ போய் தேட வேண்டாம். உங்கள் வீட்டு தோட்டத்திலேயே உங்களோட அழகு குறிப்புக்கு என்னெல்லாம் தேவையோ அம்புட்டும் கிடச்சிரும். இத்தனைக்கு மேலே வீட்டில் சீரக பொடி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் இந்த பால் பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு முன்னால் அந்த கடைசியில் இருக்கிற பாலை ஊற்றி அந்த சீரக பொடியை போட்டால் கூட இவ்வளோ வைத்தியம் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். இம்புட்டும் நம்ம வீட்டில் அவங்கவங்க முற்காலத்தில் செஞ்சது தான், ஒன்றும் புதுசு இல்லை, ஒன்றும் நாங்களாக ஒன்றும் சொல்லிவிடலை. எல்லாத்துக்கும் மேலே சோப்பு தேய்ச்சிக்கங்க வேண்டாங்கலை. பயத்தமாவு, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் பொடி, இதில் தான் நம்ம ஊரில் அந்த காலத்தில் எல்லாரும் மினுன்னு இருந்தாங்களே, அதுதான். சரி, நான் இந்த திருநீத்து பச்சை இலை விதையை கூட சாப்பிட்டுட்டேன், கடல் சங்கை தேய்ச்சிட்டேன், பூண்டை தேய்ச்சிட்டேன், அது பண்ணிட்டேன், எனக்கு பருவே போகலையே. அப்போ என்ன சொல்கிறீங்க அப்பத்தான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அப்படின்னா உங்களுக்கு குடல் சுத்தமாகலை. காலையில் எழுந்தா அது வெளிக்கு போயிடணும். அது போகலைன்னா இது இங்கே தான் காட்டும். அதனால் என்ன செய்யுங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை பேதிக்கு சாப்பிட்ருங்க. இப்போ தான் பேதிக்குன்னு மாத்திரையெல்லாம் இருக்குல்ல. அப்போல்லாம் எங்கள் காலத்தில் விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. அப்போ பாட்டி சொல்லும், என்ன தெரியுமா, இந்த விளக்கெண்ணெயெல்லாம் ஒழுங்காக சாப்பிடலைன்னாக்கா முகத்தில் கட்டி கட்டியாக வந்துடும் அப்படின்னு பயமுறுத்துவாங்க. என்னமோ அப்போ அழகாக ராஜகுமாரி மாதிரி இருக்கணும்லாம் நினச்சதுனால அந்த விளக்கெண்ணையும் குடித்தோன்னு வச்சுக்கோங்க, குடல் சுத்தமாச்சுன்னா முகம் சுத்தமாயிரும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும்.